ஹாய் எவ்ரி ஒன். லாஸ்ட்டாக கார சட்னி 5 minutes போட்டது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுக்கு யூடியூபுக்கும் மக்களாகிய உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி 5 minutesல தேங்காய் கார சட்னி, தேங்காய் கார தொகையல் பண்ண போகிறோம். சைட் டிஷ்ஷை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப் தேங்காய், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 8 காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு. சரியா? வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் விட்டுக்கணும். சும்மா 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பை போடணும். உளுத்தம்பருப்பை போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக மெதுவாக வறுக்கணும். பண்ணுறது என் ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மெதுவாக அரைக்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பை நல்லா வறுபட்டுருச்சு, தெரியுதா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா, நான் 7-8 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னல, அதை போடணும். அதை போட்டு திருப்பி இதுவும் பொன்னிறமாக மிளகா லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதுவும் லைட்டாக வதக்கணும். இப்போ மிளகா லைட்டாக வறுபட்ட பிறகு இந்த புளி, உப்பு இது ரெண்டுத்தையும் போடுறாங்க. சரியா? இதை போட்டுட்டு அப்படியே லைட்டாக வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மிளகாவை காம்பை எடுத்துகிட்டு போடுவாங்க. ஒரு சில பேர் மிளகாவை காம்போடையே போடுவாங்க. நீங்கள் காம்போடு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஒரு சில பேர் காம்பை எடுத்துகிட்டு போடும்போது காரம் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ நான்லாம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போட போடாமல் காம்பை எடுத்துகிட்டு அரைக்கணும். இதே மாதிரி அதை நல்லா வறுபட்ட பிறகு அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வறுத்ததை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் போடுறாங்க. தேங்காய் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேங்காய் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் லைட்டாக அடிச்சுட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தொகையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெருசாக நாக்கில் படாது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அரைக்கும்போது. இவங்க இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு தொகையலும் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஒரு சில பேர் பார்ப்பாங்க அப்படியே தேங்காவை அப்படியே கட் பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு இதோட அரைச்சிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லும் ரொம்ப, வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ லைட்டாக அப்படியே கலரிக்கிட்டே இருக்காங்க. கலரும்போது என்ன ஆகும்னா, கலர் லைட்டாக மாறணும், லைட்டாக பொன்னிறமாக ஒரு வாசனை வரும்போது இதை வந்து ஆஃப் பண்ணணும். இந்த தேங்காய் தொகையில பொறுத்த வரைக்கும் வறுக்கிறது தான் மெயினு. ஸோ இதை நம்ம வறுத்து நல்லபடியாக நல்ல ஒரு பதத்தில் வதக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து 2-3 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவை நல்லா வதக்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், இந்த தேங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃபேன் போட்டுட்டோ இல்லை கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் அரைக்கணும். வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். மேலே இது பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின அந்த கோகனட்டை, அந்த தேங்காவை மிக்ஸி பவுலில் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு அரைக்க போகிறோம். நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே புளி, உப்புலாம் போட்டிருக்கோம். இன்கேஸ் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவே நம்ம போட்டிருக்கிறதே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டோம். நம்ம தேங்காய் தொகையில் அரைச்சிட்டு பவுலில் மாற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தாளிக்கலை, ஏன்னா காரமாக சாப்பிட்றதுனால தாளிக்கலை. அப்படியே நாங்கள் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெயில் கடலைப்பருப்பு, நல்லெண்ணெயில் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு இதில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தான்
5 மினிட்ஸில் ஈஸியான தேங்காய் துவையல். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.